மரியாள் தன்னை விட்டு எடுபடாம ஆண்டோடைய பாதத்திலே உட்கார்ந்துருக்கா. அப்படிதானே? ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து நான் நினைக்கிறேன் இப்படி பாத்துட்டு இருந்திருப்பேன் ஆண்டர் பேச. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நான் ஆண்டர்கிட்ட ஒண்ணே கேட்பேன், பரலோகத்துல எனக்கு எங்க சீட்டு வேணாம், உங்க முகத்தை பார்க்க எந்த ஆங்கிள் கரெக்டா, உங்க ஃபேஸ் கிளியரா தெரியற ஒரு சீட் மட்டும் எனக்கு வேணும். This is my prayer. நான் இப்படிதான் ஆண்டர் கிட்ட கேட்பேன், அப்பா உங்க ஃபேஸ் கிளியரா தெரியற ஒரு லொகேஷன்ல மட்டும் என்ன லொகேட் பண்ணுங்க ஹெவன்ல. உங்க முகத்தையே பார்த்து வாழ்நாளெல்லாம் அப்படியே அதை ரசிச்சு ரசிச்சு ரசிச்சே நான் ஆமா நித்தியமா வாழணும். வேற ஒண்ணும் வேண்டாம் எனக்கு. அங்க கிரீடமோ எதுவோ இது வேணும். உங்களை பார்த்துட்டே இருக்கணும். மரியாள் அப்படிதான் பார்த்துட்டே இருந்திருப்பா. இப்ப மார்த்தாள் ஓடி வரா, என்ன சொல்றா, எனக்கு உதவி செய்யாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்காப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப மரியாள் ஏன்கா என்ன இப்படி பேசுற, நான் உனக்கு என்னத்தான் பண்ண, இப்பதானே கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்தேன். மரியாள் ஒண்ணுமே பேசல. ஆனா மரியாளுக்காக இயேசு பேசுறார். நீங்க அவர் பாதத்தில் இருங்க, உங்களுக்காக யாரிடத்துல பேசுமோ அவரிடத்துல அவர் பேசுவார். உங்க நீதியை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நல்லவங்க நீங்க போய் சொல்லிட்டு இருக்க. சில பேருக்கு நான் சொல்றேன், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன தெரியுமா? அதிக விளக்கங்கள் கொடுக்காமல் இருப்பதே. Too much of explanation, they are not going to understand. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க போறது இல்ல. உங்க மனசுல அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல புரியாச்சு. நீங்க எங்க யூ சூஸ், ஆண்டோடைய பாதத்தை சூஸ் பண்ணி உட்காருங்க. உங்களுக்காக ஆண்டவர் பேசுவார்.